ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ரகுராமும் சிவாவும் உள்ளே இருந்து கணக்கு வழக்கு பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் எங்கே தானா ரகுராம் கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களோ என்ன பயத்தில் நம்ம மாயாவும் ஜானகியும் வீட்டுக்கு வெளியில் நின்று தானா வராங்களா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து தனா ஓடி வந்ததும் உடனே மாயாவும் ஜானகியும் தடுத்து நிறுத்துறாங்க. தனா கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு. அப்பா அப்பா வெளியில் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தனா கத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அண்ணே நம்ம தனா கூப்பிடுற மாதிரி இல்லை அப்படின்னு சிவா கேட்டதும் ஆமாம் சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு ரகுராமும் சிவாவும் வராங்க. அப்படின்னு பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன இது வெளியில் சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாருமே வெளியில் வராங்க. இந்த பக்கம் மாயா இங்கே பாருத்தானா அவசரப்படாத, நீ சொல்ல போகிற விஷயத்தால பாதிக்கப்பட போகிறது உன்னோட வாழ்க்கை மட்டும் கிடையாது, கண்டிப்பாக பெரியப்பா இருப்பாரானு தெரியாது, தயவு பண்ணி புரிஞ்சுக்கோ அப்படின்னு போதும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆனால் உன் வாழ்க்கை எப்படி போனாலும் உனக்கு பரவாயில்ல மாயா, இங்கே பாரு இதையே எத்தனை நாளைக்கு தான் எனக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்க போகிற, இதுக்கப்புறமுன்னா அமைதியாக இருந்தேன்னா என்னை விட பாவி இந்த உலகத்தில் யாருமே இல்லை மாயா. அப்பா உன்னை மனசாரா தன்னோட பொண்ணா ஏற்றுக்கிட்டாரு. இன்னைக்கு உன்னை தூக்கி எறிகிற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு முழுக்க ஒரே ஒரு காரணம் நான் மட்டும்தான் மாயா. நான் சேர்த்து வச்சுட்டு நான் போயிடுறேன், என்ன அப்பா வருத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போதும். இங்கே பாரு நீ அவசரப்படுற தானா, ஒரு வேளை நீ என்ன மீறி பெரியப்பா கிட்ட உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ, அடுத்த நொடியே நான் இல்லாமல் போயிடுவேன், போய் உண்மையை சொல்லு அப்படின்னதும் மாயா இங்கே பாரு என் மேலே சத்தியம், அப்படி நீ உண்மையை சொன்னால் அடுத்த நொடி நானா இருக்க மாட்டேன், நான் இல்லாமல் போயிடுவேன், அதுக்கப்புறமா நீ உண்மையை சொல்லிக்கோ அப்படின்னு உடனே தனா கையெடுத்து மாயா அவங்க தலையில் வச்சதும் தனாவுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து பத்மா பார்வதி ரகுராம் எல்லாரும் வந்துடுறாங்க. இங்கே பாரு சிவா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வெளியில் கத்திட்டு இருக்கா, என்ன விஷயம்னு கேளு அப்படின்னு போதும். அப்பா இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அக்கா என்ன உங்ககிட்ட சொல்லி பிரிச்சேன்னு சொல்லி, ஆனால் அப்படிலாம் இல்லைப்பா, நான் ஒன்றும் சின்ன குழந்தையும் கிடையாது, நான் யோசிச்சு தான் முடிவெடுத்தேன். கதிர் உங்களுக்கு இப்போ தப்பானவனா தெரியலாம், ஆனால் கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் கதிர் நல்லவன்னு ஒரு நாளில் ஒரு நாள் புரியும். ஆனால் தயவு பண்ணி மாயாவை மட்டும் உங்கள் பொண்ணு இல்லைன்னு பிரிச்சிடாதீங்கப்பா, மாயாவால் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், என் வாழ்க்கையும் நல்லா இருக்கு. ஒரு வேளை மாயா மட்டும் கதிரை எனக்கு கட்டி வைக்கலன்னா இந்நேரம் அந்த காத்தே என் கழுத்தில் தாலி கட்டிடு பாப்பா, இன்னைக்கு நான் உங்கள் பொண்ணாவே இருந்திருக்க மாட்டேன், அதை கொஞ்சமாச்சும் யோசிச்சு மாயாவை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு போதும். இங்கே பாரு நான் எடுத்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஜானகி, நான் மாறப்போகிறதும் இல்லை, நான் எடுத்த முடிவு தான், எனக்கு என்னோட பொண்ணு ஒழுங்காக இல்லை, நான் தத்தெடுத்தவளும் ஒழுங்காக இல்லை, யாருக்குமே என்னோட பொண்ணாக இருக்கிறதுல எந்த ஒரு தகுதியும் இல்லை, நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னுட்டு ரகுராம் பாட்டுக்கு உள்ளே போனதும் தனா அப்பா ப்ளீஸ்ப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. அப்போ நம்ம பத்மா இங்கே பாரு இன்னைக்கு நீ வீட்டை விட்டு போகிறதுக்கு முழு காரணம் இந்த மாயாதான், நீ என்னடா அவளை இந்த வீட்டில் சேர்த்துக்க சொல்கிறேன், இங்கே பாரு ஒழுங்கா கிளம்பு தானா இங்கேருந்து அப்படின்னு பத்மா பார்வதியெல்லாம் சொன்னதும் தனா அழுதுட்ருக்காங்க. அப்போ மாயா இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு தானா, போதும் மாயா, இப்படி என் வாயை அடைச்சிட்டுல எத்தனை நாளைக்கு இந்த உண்மை அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கும்னு நானும் பார்க்குறேன், ஆனால் இந்த உண்மை தெரியாத வரைக்கும் கண்டிப்பாக அப்பா உன்னை ஏற்றுக்கவே மாட்டாரு மாயா, கடைசியில் என்ன பாவி ஆக்கிட்டே மாயா அப்படின்னு தானா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கிருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் மாயாவும் அழுதுட்ருக்காங்க. மாயா இதுக்கப்புறமும் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல மாயா, தானா எடுத்த முடிவும் சரியானது தானே தோணுது, இங்கே பாரு எங்களால் நீ கஷ்டப்பட வேணாம், எனக்கு தனாவும் ஒன்று தான் நீயும் ஒன்று தான், இங்கே பாருங்க பெரியம்மா இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், அதனால் தயவு பண்ணி உங்கள் காலில் வேணாலும் விழுறேன், எக்காரணத்தை கொண்டு இந்த உண்மை பெரியப்பாவுக்கு தெரியக்கூடாது, யோசிச்சு பாருங்க என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ண சீனுவை வெறுத்து ஒதுக்குனா, ஆனால் இன்னைக்கு எப்படி கூட சேர்ந்து வாழ்றான் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் பெரியம்மா, கண்டிப்பாக பெரியப்பா ஒரு நாளில் ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பாரு, அது வரைக்கும் இந்த உண்மை சத்தியமாக பெரியப்பாவுக்கு தெரியக்கூடாது பெரியம்மா, நான் தனாக்கு சொன்னதான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், ஒரு வேளை நீங்கள் மாறி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு மாயா உள்ளே போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படின்னு பார்த்து நம்ம சீனு வராங்க. இங்கே பாரு மாயா, தனாவோட வாழ்க்கையை வந்து தனா முடிவெடுப்பா. நீ எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பார்த்த, அதனால தான் பெரியப்பா உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காரு அப்படின்னு போது, இங்கே பாரு சீனு, நீ கூட என்ன புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்காத. இங்கே பாரு, கதிர் வந்து இப்போ நம்ம தனா காலத்தில் தாலி கட்டிட்டா, இதை யாராலையும் மாற்ற முடியாது. தனாவால் வேற வாழ்க்கையில் வந்து போகவும் முடியாது. தனாவே ஆசைப்பட்டுட்டா கதிர் கூட வாழணும்னு. அப்படி இருக்கும்போது அவளை வாழ விடாமல் தடுக்கிறதுக்கு நமக்கெல்லாம் என்ன உரிமை இருக்குது? அதனால தான் இப்படி நான் கதிர் கூட வாழ போகிறேன்னு கேளு, கண்டிப்பாக பெரியப்பா செஞ்சு கொடுப்பாருன்னு சொன்னேன். ஆனால் அவங்க 2 பேரும் வீட்டு விட்டு போகிற அளவுக்கு காரணமாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சீனோ. நான் வேணும்னு இப்படியே செய்வேன்னா சொல்லு. எனக்கு பெரியப்பானாலும் சரி, இந்த குடும்பம்னாலும் சரி, சரியான உயிர். ஆனால் நான் பண்ணுற விஷயங்கள் தான் எல்லாருக்கும் தப்பாக புரியுது சீனோ. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கண்டிப்பாக பெரியப்பா ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பாரு. அவரை என்ன முடிவெடுப்பாரோ அதுவும் எனக்கு சம்மதம் அப்படின்னுட்டு மாயா போனதும் சீனு வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தோன்னா மறுநாள் காலையில் வக்கீல் வந்து நம்ம மாயாவை சட்டப்படி பிரிக்கிறதுக்காக நோட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே போட்டுட்டேன். நாளைக்கு கோச்சுக்கு வந்தீங்கன்னா சட்டப்படி உங்கள்கிட்ட இருந்து இந்த மாயாவை பிரிச்சிடலாம் அப்படின்னதும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. முதல்ல அதை செய்யுங்க, கண்டிப்பாக வரேன் அப்படின்னுட்டு ரகுராம் வந்து ரொம்ப கோவமாக அங்கே இருக்காங்க. அப்போ நம்ம பத்மா வந்து, அண்ணன் இங்கே பாருங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன் பொண்ணை இன்னைக்கு பிரித்தவ இந்த வீட்டில் இருந்தானா நாளைக்கு அண்ணியே உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவா. இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறாள்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குன்னு. இப்போ என் பிள்ளைய வர கைக்குள்ளே போட்டுட்டா கண்டிப்பாக என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவாளோன்னு பயமாக இருக்குன்னு. இங்கே பாருங்கண்ணே, நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன்னு, நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு போது என்ன பண்ணணும் அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இப்போ இந்த மாயா வந்து என்ன உரிமையில இந்த வீட்டில் இருந்தா உங்கள் பொண்ணு இருக்கிற உரிமையில தானே அந்த உரிமையே இப்போ இல்லாமல் போயிட்டு, இதுக்கப்புறமா இவளுக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது? இங்கே பாருங்க, என் பிள்ளைக்கு இவ மனைவியாக இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை. அதே மாதிரி இந்த வீட்டில் அவளுக்கு எந்த ஒரு உறவு முறையும் இல்லை. இதுக்கப்புறமா அவள் வீட்டில் இருக்கிற சரியில்லைன்னு இவளை வீட்டை விட்டு துரத்திடுங்க. அப்போ தான் இவ மாதிரி ஆட்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னதும் மாயாவும் ஜானகி அதிர்ச்சி ஆறாங்க. பத்மா, வாய்க்கு வந்தபடி நீ பாட்டுக்கு எல்லா முடிவையும் எடுத்துட்டு இருக்காது, அவ்வளோதான் அப்படின்னதும், இங்கே பாரு பத்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதான் எனக்கு பொண்ணு இல்லைன்னா ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறமும் இவ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு அப்படின்னு போதும். இந்த பக்கம் நம்ம சீனு வந்து, மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, உங்களுக்கு மாயா வந்து பொண்ணு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவள் என்னோட பொண்டாட்டியாக அந்த வீட்டில் இருக்க எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னும் போது, ஏய் சீனு, என்னடா பேசிட்டு இருக்க பாத்தியான்னு? நான் தான் சொன்னேன்ல, இவ என் பையனையும் கை வளைச்சி போட்டுட்டான்னு. இப்போ என் பையன் எப்படி அவளுக்கு சார்பாக பேசுகிறான்னு பார்த்தீங்களா? இப்படியே இந்த மாயா வீட்டில் இருந்தான்னா நாளைக்கு ஏதேதோ சொல்லி என் பையனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுடுவான்னு. ஏதாச்சும் நீங்கள் பண்ணுங்கண்ணா அப்படின்னு போது உடனே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க ஜானகி. இங்கே பாரு பத்மா, இதான் சாக்குன்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத அப்படின்னு போது உடனே ரகுராம் வந்து, இங்கே பாரு சீனு, நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாயா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. அப்படி அந்த மாயா வீட்டில் இருந்தான்னா நீங்கள் எல்லாரும் இருங்க, நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் அப்படின்னும் போது உடனே மாயாவும் சீனுவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ நம்ம மாயா வந்து, பெரியப்பா என்னால் யாரும் வீட்டை விட்டு போக வேணாம், நீங்கள் என்ன பொண்ணு இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டீங்க. சீனுவோட வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஏமாத்திரம் பெரியப்பா. சரி, நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம சீனு வந்து, இங்கே பாருங்க மாமா, என் பொண்டாட்டி இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம் மாதிரி. என் பொண்டாட்டி இந்த வீட்டில் இல்லாதப்போ நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? நானும் மாயா கூட வீட்டை விட்டு வாமாயா போகலாம் அப்படின்னதோ, டே சீனு என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, இன்னைக்கு மாமா இப்படி ஒரு முடிவெடுக்க காரணம் நீடாமா. மாயாவை கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்ப, கண்டிப்பாக மாயாவோட அருமையும் உனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோமா, எப்படித்தான் இருந்தாலும் நீ எனக்கு எப்படி ஒரு கண்டோ அதே மாதிரி தான் மாயாவும். என்னால் மாயாவை பிரிஞ்சிருக்க முடியாதுமா, நானும் மாயா கூட கிளம்புறேன் அப்படின்னுட்டு சீனு மாயா வீட்டை விட்டு போவாங்க. ஸோ என்ன மாதிரி கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.